இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக இருந்த காலத்தில் திமுகவின் மாணவர் அணியில் இணைந்து செயலாற்ற தொடங்கினார். சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கும் போதே கட்சியில் இணைந்த வைகோவின் பேச்சு அண்ணா முதல் திமுகவின் கடைநிலை தொண்டர்கள் வரை அனைவரையும் காந்தம் போல கவர்ந்து இழுத்தது. இதனால் திமுக மாணவரணி இணைச் செயலாளர் ஆனார். இளைஞரணி அமைப்பு செயலாளர், தேர்தல் பணிக்குழு செயலாளர் என திமுகவில் அடுத்தடுத்து பதவிகள் கிடைக்க ஆரம்பித்தன. தனது 25வது வயதில் சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு ஊராட்சி தலைவராக முதல் முறை தேர்வு செய்யப்பட்டார். அத்துடன் குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியையும் வகித்திருக்கிறார். 3 முறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் 2 முறை மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். 1978ஆம் ஆண்டு முதலாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட வைகோ 1984 மற்றும் 1990